ஓம் கணேசாய நமக. பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். தேவலோக தேவ சபையில் அரச குடும்பம், அந்த குடும்பத்தில் சூரியன் ராஜாவாகவும் சந்திரன் ராணியாகவும் செவ்வாய் என்பவர் படைத்தளபதியாகவும் புதன் இளவரசனாகவும் குரு லீகல் அட்வைசராகவும் சுக்கிரன் மந்திரியாகவும் சனி ஸ்டோர் கீப்பர் மற்றும் வேலைக்காரன் என்ற பட்டத்தோடும் ராகு கேதுக்கள் ஒற்றர்களாக, அதாவது சிஐடியாக பணியாற்றக்கூடிய ஒரு சபை. இந்த சபை ஒரு கட்டுக்கோப்போடு செல்ல வேண்டும் என்றால் படைத்தளபதியினுடைய முழுமையான ஒரு பொறுப்பு, பாதுகாப்பு இருக்கணும். அவருடைய பாதுகாப்பில் தான் நாடு எப்பயுமே நிம்மதியாக இருக்க முடியும். இப்போ நம்ம இருக்கிறோம்னா, நம்ம நிம்மதியாக இரவில் தூங்கிட்டு இருக்கோம்னா, நம்ம நகரத்தை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்கள், இப்படி நகரமாகி எத்தனையோ நகரங்களை சேர்ந்தது ஒரு மாநிலம், பல மாநிலங்கள் கொண்டது ஒரு நாடு. இந்த நாட்டையும் பாதுகாக்கக்கூடியவர்கள் இந்த நம்மளுடைய இராணுவ வீரர்கள். அதை வழிநடத்தி செல்லக்கூடியதற்கு ஒரு தலைமை பொறுப்பு, அதுதான் தளபதி அப்படின்னு பேர். இந்த தளபதியானவர் அந்த வீரர்களை தங்களுக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொண்டு எப்படியெல்லாம் பாதுகாப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொடுத்து அவர்களுக்குண்டான அனைத்து பயிற்சிகளையும் கொடுத்து வழிநடத்தி செல்லக்கூடியவர் தான் தளபதி என்பவர். தளபதி என்பவர் அந்த உயர்மட்ட அதிகாரி. அந்த தளபதியினுடைய வல்லமையை பொறுத்துத்தான் நாட்டினுடைய பங்கு, நாடு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு பங்கு. அதற்கு முக்கியம், எப்பயுமே அவர்கள் வலிமையுடையவர்களாகவும், வீரம் இருந்தால் மட்டும் போதாது, விவேகத்துடனும் அவர்கள் வேலை செய்கின்றார்கள். அப்படி வேலை செய்வதனால்தான் நாட்டு மக்கள் சுபிட்சமாக பாதுகாப்பாக இருக்கின்றார்கள். அதே போலத்தான் தேவலோக சபை. தேவன் என்றால் அசுரன் என்று ஒன்று இருக்கணும். அசுரன் தேவன் இரண்டுக்கும் இடையில ஒருத்தர் இருக்க வேண்டும். அதுதான் மனுஷாள். ஒரு யுகத்தில் தேவர்களாக மட்டும்தான் வாழ்ந்தார்கள். இன்னொரு யுகத்தில் ராட்சசர்களாக வாழ்ந்தார்கள். மற்றொரு யுகத்தில் இரண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு கணக்காக வந்தது. அந்த காலம்தான் கலியுகம். இந்த கலியுகத்திலே ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டோமையானால் அவனிடம் ராட்சசமும் இருக்கும், தேவகுணமும் இருக்கும். ரெண்டுமே இருக்கும், சந்தர்ப்பத்தை பொறுத்து மாறும். ஆக அரக்க குணம் படைத்த அதே உள்ளத்திற்குள் தேவகுணமாகிய இரக்க குணமும் இருக்கும். இங்கே தேவன் அசுரன் என்பது குணபேதத்தினால் சொல்லக்கூடியதை தவிர அந்த பிறவியினுடைய பலனை வைத்து அல்ல. தங்களுடைய உயர்ந்த ஒப்பற்ற குணங்களை கொண்டவர்களுக்கு தேவர்கள் அப்படிங்கிற பெயர். கீழ்த்தரமான, அதாவது மோசமான நடவடிக்கைகளை கொண்டிருப்பவர்களுக்கு ராட்சசன் என்று பெயர். இந்த இரண்டும் இன்று உலகத்திலே ஒரே இடத்தில் சங்கமித்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காலம். அதான் இரண்டு பேரும் ஒரு லோகத்திலே இருக்கக்கூடிய சமாச்சாரம். ஆக அதுதான் கலியுகம். இந்த கலியுகத்தில் செவ்வாயின் பங்கு மிக மிக முக்கியம். அப்படிப்பட்ட செவ்வாய் நம்ம ஜாதகத்தில் என்ன அங்கம் வகிக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம்னா, உடன் பிறந்தவர்கள், பங்காளிகள் என்று சொல்லக்கூடியது. இப்போ நாம் இருக்கிறோம், நம்முடைய தோப்பனாருடைய தோப்பனார், அவர்களுக்கு பிறந்தவர்கள், நம்ம தோப்பனாருக்கோடு உடன் பிறந்தவர்கள், அவர்களுடைய பிள்ளைகள், நம்ம கூட பிறந்தவர்கள், இப்படி எல்லோருமே பங்காளிகள் என்ற வரிசையில் ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கோத்திரம் என்றால் ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்து வரக்கூடிய ஆண் மக்கள், அதைத்தான் கோத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரே கோத்திரத்தை சேர்ந்தவர். இப்போ இவங்க எல்லாமே அண்ணன் தம்பி இப்படித்தான் வருமே தவிர சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி இந்த முறை தான் வரும். மாமே மச்சான் அப்படிங்கிறது வராது. அதாவது இந்த வகையில்தான் பங்காளி அப்படிங்கிற கணக்கு. இவர்கள் எல்லோருமே இவர்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடியவர் இந்த செவ்வாய். இந்த செவ்வாயின் பங்கு வேறு என்ன அப்படின்னு சொன்னால், நிலம் அப்படிங்கிற சம்பந்தப்பட்டதை சேரும். நிலம், வெப்பம்,
நெருப்பு, அதாவது நிலம், வெப்பம், நெருப்பு, கருவிகள், ஆயுதங்கள், ஒரு மனித உடலிலே செலுத்தக்கூடிய இரத்த ஓட்டம், இரத்தத்தை குறிக்கக்கூடியதும் இந்த செவ்வாய். செவ்வாய் வலுவாக இருந்தால் இதில் எல்லாமே அவர்களுக்கு யோகமாக விளங்கும். பங்காளிகள் நண்பர்களாகவே இருப்பார்கள், உறவுக்காரர்களாகவும் இருப்பார்கள், நண்பர்களாகவும் இருப்பார்கள். செவ்வாய் வலிமையற்று போய்விட்டால் அவர்களை எதிரியாக மாறிவிடுவார்கள். அந்த செவ்வாய்க்கு இவ்வளவு சில குணங்கள்லாம் உண்டு. நம்மளுடைய இரத்த ஓட்டத்திலே ஓடக்கூடிய அணுக்கள் இந்த செவ்வாயினுடைய பங்கு ஆதிக்கம்தான் முக்கியம். இந்த செவ்வாய் வலுவாக இருந்தால்தான் இரத்த ஓட்டத்திலே உள்ள அணுக்கள் சிறப்பாக வேலை செய்யும். அப்போ எதிரிகளை தாக்கக்கூடிய, எதிரிகள் என்றால் இந்த இடத்துல விஷக்கிருமிகளை எதிர்த்து போரிடக்கூடிய அணுக்கள் அங்கே செவ்வாயினுடைய வலிமையை கொண்டுதான் விளங்கும். இப்படியெல்லாம் செவ்வாய்க்கு நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். தாயும் சேயும் என்ற இடத்துல, சேய் என்ற இடத்துல செவ்வாயாக இருக்கின்றார். தாய் என்ற இடத்திலே சந்திரனாக இருக்கின்றார் அவர். ஆக இப்படிப்பட்ட செவ்வாய் ராஜாவினுடைய கட்டளைக்கு உட்பட்டுத்தான் எப்பயுமே செயல் புரிய முடியும். அப்படி செயல் புரிகின்ற கணக்கில் சூரியனை ஒரு மையமாக கொண்டுதான் செவ்வாயினுடைய பங்கு அமையும், பயணம் அமையும். அப்படிப்பட்ட பயணமானது ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டும் பொழுது அங்கே ஸ்தம்பனம் ஆக வேண்டும். அந்த செவ்வாய் ஸ்தம்பனமானால் அதற்கு ஒரு சில குணங்கள் நம்மளிடையே மாற்றம் ஏற்படும். நம்மளுடைய இரத்த ஓட்டத்திலே சில பின்னல்கள், சில முரண்பாடுகள் ஏற்படும். அந்த முரண்பாடுகள் நல்லவையாகவும் இருக்கலாம், கெட்டவையாகவும் இருக்கலாம். இங்குதான் அந்த நமக்கு செவ்வாயின் அடிப்படை பலம் எப்படி இருக்கிறதோ ஜாதகத்தில் அதற்கு தகுந்தவாறு இந்த பலாபலன்கள் மாறும். நாம் பிறக்கிறச்சே அந்த செவ்வாய் எந்த நிலையில் இருந்தால் அதுதான் அந்த செவ்வாயினுடைய பலமா பலவீனமா என்பதை பொறுத்து. அப்போ கோச்சாரத்தில் அந்த செவ்வாயினுடைய பயணம் எப்படி இருக்கிறது இதை பொறுத்து தான் செவ்வாயினுடைய ஸ்தம்பனம், வக்கிரம், மீண்டும் ஸ்தம்பனம், அதிசார ஓட்டம், இதனுடைய கணக்கு நமக்கு மாறுபாட்டை கொடுக்கும். இந்த மாறுபாடு நல்ல மாறுபாடா அல்லங்கில் சங்கடப்படுத்தக்கூடிய மாறுபாடா என்பதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரப்போகிறோம். அதாவது உக்கிர வேட்டைக்கு தயாராகும் வக்கிர செவ்வாய். இந்த வக்கிரம் அப்படின்னு சொன்னாலே அது கொஞ்சம் உக்கிர குணம் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். என்ன அப்படின்னு சொன்னால் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறி அவருடைய குணங்களெல்லாம் மாறி போயிடும். அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு இயற்கையான குணங்கள் இருக்கும், அந்த சமயத்தில் அவருக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு செயல்பாடு நடந்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய இயற்கையான குணத்தை மறந்துடுவார். அதே போல் ஒருத்தருக்கு இயற்கையான குணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பேரதிர்ஷ்டம் அல்லது பெரிய ஒரு சந்தோஷ செய்தியை கொடுக்கும் பொழுதும் கூட தன்னுடைய இயற்கையான குணநலத்திலிருந்து மாறுபட்டு விடுவார். ஒரு 5 ரூபா கூட ஒருத்தர் கொடுக்க முடியாத ஒரு மனுஷன் பெரிய ஒரு பலத்த சந்தோஷம் கிடைக்கும் பொழுது 500 ரூபாயோ 5000 ரூபாயோ கூட அந்த செய்தியை சொன்னவனுக்கு கொடுக்கலாம். அதை சந்தோஷத்தின் மிகுதியில் கொடுக்கலாம். அதே போல் சங்கடமான செய்தியை சொன்னவர்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் கூட கொடுக்கலாம். இப்படித்தான் எங்கேயோ எவ்வளவோ தூரத்தில் இருந்து கொண்டு சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கிரகங்கள் நம்மளை ஆட்டுவித்து கொண்டு இருக்கின்றது. அவர்களுடைய பயணம் என்பது, அவருடைய சுழற்சி பயணம் என்பது ஆகர்ஷண சக்தியினால், அதாவது அதிர்வலைகளால் எத்தனையோ கோடி மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் கூட அவருடைய அதிர்வலைகள் நம்மளை கட்டுப்படுத்துகின்றது. ஆக இப்படிப்பட்ட நிலையில்தான் நாம் இருக்கிறோம். ஆகையினால இந்த செவ்வாய் என்ற கிரகம் கடகராசியிலே நீசமடைந்து ஓடிக்கொண்டிருக்கும் பட்சத்தில் அவர் வக்கர நிலை அடைந்து விட்டார். அப்படி வக்கரம் ஆகின்ற காரணத்தினால் கும்பராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன மாற்றங்களை அவர் தரப்போகின்றார் என்பதை பற்றித்தான் நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்னால் அவருடைய வக்கரத்தினுடைய பயண விவரங்களையும் நாம் பார்த்துடலாம். 3/12/2024 அந்த தேதியில் இரவு 8 மணி சமயத்தில் பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அவர் வக்கரிக்கிறார். இந்த வக்கரமானது 28/12/2024 பூசம் 1 வக்கிரம். அப்படி பின்னோக்கி மீண்டும் போய்
8/1/2025 புனர்பூசம் 4 வக்கிரமாகின்றார். 18/1/2025 பின்னோக்கிய பயணத்தில் புனர்பூசம் 3ஆம் பாதத்துக்கே போயிருந்தார். இந்த புனர்பூசம் 3ஆம் பாதம் என்பது மிதுன ராசிக்குள்ள போயிடும். மிதுனத்திலிருந்து தான் கடகத்துக்கு வந்தவர் ராஜாவினுடைய உத்தரவை வாங்கி ஸ்தம்பனமாகி யூட்டர்ன் போட்டு வக்கரிச்சிட்டார். வக்கரமாக போகிற பாதையில் ரொம்ப தூரம் போகிறதுனால மிதுனத்துக்குள்ளேயே போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுத்து. ஆக மிதுனத்துக்கு போகும்போது உங்களுடைய கும்பராசிக்கு அது 5ஆம் வீடாக மாறிவிடும். அப்படி செல்லக்கூடிய அந்த செவ்வாய் 28/1/2025 புனர்பூசம் 2 வக்கிரம், 8/2/2025 புனர்பூசம் 1ஆம் பாதத்தில் வக்கிரம், நிறைவாக 21/2/2025 புனர்பூசம் 1ஆம் பாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகிறார். எப்பா ரிட்டர்னா பின்னால் போனது போதும்ப்பா நில்லுப்பா அப்படின்னு சொல்லி உத்தரவு வருது. நின்று ஸ்தம்பனமாகி மீண்டும் யூட்டர்ன் அடித்து 15/3/2025 அதிசார ஓட்டமாக, அதாவது ரொம்ப தூரம் பின்னால் வந்தாச்சு, நம்ம போக வேண்டிய தூரம் இருக்கிறது, ஆக வேகமாக போவோம் அப்படின்னு சொல்லி வேகமான பயணத்தில், அதான் அதிசார ஓட்ட பயணத்தில் 15/3/2025 புனர்பூசம் 2ஆம் பாதத்துக்கு போகிறார். 29/3/2025 புனர்பூசம் 3ஆம் பாதத்துக்கு போகிறார். 7/4/2025 புனர்பூசம் 4 அதாவது கடகராசிக்கே வந்துருந்தார். நள்ளிரவு 12 மணி அளவில், அதாவது பங்குனி மாதம் 24ஆம் தேதி கடகராசிக்கு மீண்டும் வந்து சேர்ந்திருந்தார். இப்படி 24/10/2024 கடகராசிக்கு பெயர்ச்சியான செவ்வாய் 18/1/2025 மிதுன ராசி பயணமாகி மீண்டும் கடகராசிக்கு 7/4/2025 வந்து சேருகின்றார். இதுதான் இவருடைய பயண திட்டம். இந்த பயண திட்டத்தில் கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டதெல்லாம் வராது. அதெல்லாம் நம்ம மனிதர்கள், நம்ம மந்திரிகள், இவங்க தான் இந்த கடைசி நேரத்தில் மாறுதல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். இவங்கள்லாம் போட்ட திட்டம் போட்ட மானைத்தான் கரெக்டாக இருக்கும். அந்த திட்டத்தில் எந்த விதமான மாற்றங்களும் வராது. ஆகையினால 7/4/2025 வரை இவருடைய பலன் என்ன பலனை தரப்போகின்றார் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். இப்போ கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், கும்பராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் சொந்தக்காரர் அவருடைய சொந்த வீடு அது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா அது 3ஆம் வீடு, ஒரு வீடு மேஷ வீடு. இன்னொரு வீடு அவருடைய வீடு 10ஆம் வீடு விருச்சிக வீடு. ஒன்று அனல், இன்னொன்று புனல் அப்படின்னு சொல்லுவோம். அனல் என்பது மேஷராசி, புனல் என்பது விருச்சிக ராசி. அனல் புனல் அப்படின்னு சொல்லுவான். அனல் அப்படிங்கிறது வெப்பம், நெருப்பு. புனல் என்பது அதற்கு நேர்மாறாக இருக்கக்கூடியது. ஆக இப்படிப்பட்ட ஆதிபத்தியம், இந்த ஆதிபத்தியம் என்ன? 3ஆம் வீடு என்பது தைரியம், வீரியம், பராக்கிரமம், இளைய சகோதரம், அதே போல காம சுகத்தை குறிக்கக்கூடியது. தாம்பத்திய சுகம் எந்த அளவுக்கு கிடைக்கும், கிடைக்காமல் போகும் என்று காட்டக்கூடியது. பயணத்தை, அதாவது நம்மளுடைய பயணத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு வீடு, நண்பர்கள் வீடு. அதே போல 10ஆம் வீடு என்பது கர்ம வீடு அப்படின்னு சொல்லுவா. அதை கொஞ்சம் புரிகிறாப்புல சொன்னால் ஜீவித வீடு. ஜீவிதம்னா என்ன செஞ்சு ஜீவித்து சாப்பிடுவார் அப்படின்னு, அதாவது என்ன தொழில் செஞ்சு காலத்தை போக்குவார். ஒரு காலத்தை போக்கணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும், அல்லங்கில் சொந்தமாக வியாபாரம் பண்ணணும், ஏதோ ஒரு கர்மம். அந்த கர்மம் என்றால் அந்த தொழில், அதாவது நடவடிக்கை என்று பொருள். இந்த இடத்துல தப்பான அர்த்தத்தை கொண்டு போயிடக்கூடாது. கர்மா அப்படிங்கிறது ஒரு தொழில், வினை புரிதல் அப்படின்னு அர்த்தம். இந்த 3க்கும் 10க்கும் உடைய இந்த செவ்வாயானவர் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல நீசமாகி இருந்ததுனால, இப்போ இருந்ததுனால அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு சிரமத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அல்லது நடக்க வேண்டியது நடக்காமல் போயிருக்குதுன்னு அர்த்தம். இப்போ 3ஆம் இடத்தை எடுத்துக்கிடுவோம். 3ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டோம்னா அத்தனை நான் சொல்லக்கூடிய அத்தனை காரகத்துவங்களும் பின்தங்கி போயிருக்கும். சில பேருக்கு ஒன்றுமே இல்லாமே போயிருக்கும். அதாவது
ஒரு குறிப்பாக சொல்லப்போனால் தாம்பத்தியம் குறைந்து போயிருக்கும், அல்லங்கில் கிடைக்காமலே போயிருக்கும். தாம்பத்தியம் குறைந்து போயிருக்கும்னு சொன்னால் கணவன் மனைவி பிரச்சனை, பிரிவு அப்படிங்கிறது மட்டும் அர்த்தம் அல்ல. அந்த காமசுகத்திற்கு தேவையான சந்தர்ப்பங்கள் இல்லாமல் போயிருக்கும், அது விலகி போயிருக்கும். உத்தியோக நிமித்தமாகவோ வியாபார நிமித்தமாகவோ தொழில் ரீதியாகவோ அந்த மாதிரி போயிடும். சில பேருக்கு எல்லாம் இருக்கும், ஆனாலும் கோல்ட் வார் அப்படின்னு சொல்லக்கூடிய உட்கட்சி பூசல் சண்டை நடந்துகிட்டு இருக்கும். மனதளவிலே மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் மௌன போராட்டம் நடந்து கொண்டிருக்கும். இதெல்லாம் கௌரவ போராட்டம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து செல்ல சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்கயா அப்படிம்பாங்க இல்லையா. அதுபோல் ஒரு கௌரவ போராட்டத்திலே ஈகோ பிரச்சனையிலையும் அந்த தாம்பத்தியம் தடைப்பட்டு போயிருக்கும். இப்படி பல காரணங்கள் இருக்கு, ஒரு காரணம் அல்ல, பல காரணங்கள். ஆக அப்படிப்பட்டவற்றிலே சில பேருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சில பேருக்கு மொத்தத்திலே கிட்டாமலே போயிருக்கும். அந்த பாத்தியத்தை வக்கரமாகும் பொழுது அது நிலை தடுமாறி இணைப்பாக மாறிவிடும். எது குறைந்ததோ அது அள்ள அள்ள குறையாத அளவிற்கு எக்கச்சக்கமாக கிடைக்க ஆரம்பிச்சு போதும். அதாவது போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதிகமாக கிடைக்க போகும், கிடைத்துவிடும். தன்னம்பிக்கை துளிர்விடும், தைரியம் குதூகலிக்கும், தாம்பத்திய சுகம் பெருகும், நண்பர்கள் வட்டம் பெருகும். அதே போல் அந்த போக்குவரத்து சம்பந்தப்பட்டதிலும் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடியதாக அது அமையும். போக்குவரத்து அப்படின்னா எதுக்காக போக்குவரத்து தெரியணும் இல்லையா, சும்மா ஊர் சுற்றி பார்க்கறதுக்கா? அது அல்ல. 10ஆம் வீடு, அப்போத்தான் அங்கே 10ஆம் வீட்டுக்கு வரும். 10ஆம் வீடு என்பது தான் ஜீவிதம்னு சொன்னேன். அந்த ஜீவிதத்திற்கு அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே போக்குவரத்து அமையும். இந்த போக்குவரத்தின் மூலமாக தொழில் வியாபாரம் விருத்தி அடையும், புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும், பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இவைகள்லாம் ஏற்படுகிறார்கள். தொழில் நிமித்தமாக 7ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்துல, அதாவது 10ஆம் இடத்திற்கு 7ஆம் இடமாகிய சுக்கிரனுடைய வீடு, அந்த சுக்கிரனுடைய வீட்டுக்கு அவர் 3ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரமாகின்ற காரணத்தினால சுக்கிரனால் ஏற்படக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு சேர்ந்தே கிடைக்கும். இந்த சுக்கிரனால் கிடைக்கின்ற யோகம்தான் காமசுகம் அதிகமாகும்னு அர்த்தம். ஆக 10ஆம் இடத்துக்கு சொந்தக்காரர் 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல அப்படி இருக்கின்ற காரணத்தினால இந்த பூர்வீக தொழிலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வக்கிரம் என்பது சிறப்பாக இல்லை. தாங்களாக தேர்வு செய்து இருக்கின்ற வியாபாரம் தொழிலில் மிகுந்த வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். இதுதான் அதனுடைய தாத்பரியம். என்றால் வீடு கொடுத்தவன் 11ஆம் இடத்துல சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறார் அந்த நேரத்தில். ஆக சுக்கிரனுடைய சம்பந்தம் இருக்கின்ற காரணத்தினால சுகபோகமும் கிடைக்கும், தொழில் யோகம், வியாபார யோகம், உத்தியோகத்தில் ப்ரமோஷன். 7.5 சனி நடக்குது, நான் என்னதான் சொன்னாலும் அது 7.5 சனின்னு தான் கும்பராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த 7.5 சொல்ல வேண்டாம், ஜென்மச்சனி யோகச்சனி எங்களுக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இன்னும் சில பேர் என்கிட்ட வந்து கேட்குறாங்க, அது ஜென்மச்சனி யோகச்சனி, யோக ஜென்மச்சனி அப்படி கூட வச்சுக்கலாம், யோகமான ஜென்மச்சனி. இந்த பாதையில் நீங்கள் போய்கொண்டிருக்கும் பட்சத்தில் இந்த தொழில் துறையில் வந்து சில சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அந்த செவ்வாயும் ஒரு காரணம். அதுக்காக ஜென்மத்தில் சனி வந்ததுனால தான் தொழில் ஓஞ்சு போச்சு, வியாபாரம் போச்சுன்னு நினைக்கப்படாது. உத்தியோகத்தில் அடிபட்டு போயிட்டோம், பழி சுமத்தப்பட்டு அந்த சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கப்படாது. அது வேற, இது வேற. ஆகையினால இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு எந்த தடைகள் இருந்தாலும் அவைகளெல்லாம் தடைகள் உடைக்கப்பட்டு மீண்டும் பணியில் சேரக்கூடிய யோகத்தை இவர் கொடுப்பார். அடுத்தபடியாக அந்த தொழில் வியாபாரத்திலே பின்தங்கி இருந்த உங்களுக்கு, சில பேர் பிரைவேட்டில் வேலை செஞ்சால் கூட அந்த வேலையிலேருந்து கலண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இதுக்கும் காரணம் ஜென்மச்சனி அப்படின்னு சில பேர் சொல்லி வச்சுருந்தாங்க. அது அல்ல. உங்களுடைய தசாபுத்தியை பாருங்கள், அதில் செவ்வாய் எப்படி இருக்குன்னு பாருங்கள்,
அந்த செவ்வாய் இப்போ நீசமான காரணத்தினால நீங்கள் வெளியேற்றப்பட்டு விட்டீர்கள். இதைத்தான் கணக்கு எடுக்கணுமே தவிர எதுக்கு எடுத்தாலும் சனியன் தான் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்கப்படாது. சனியன் உங்களுக்கு யோகச்சனி, எப்பயுமே உங்களுக்கு யோகத்தை தான் அவர் கொடுப்பார். தன் திருநள்ளார் தர்பாரண்யேஸ்வரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அவர் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் எந்த துன்பங்கள் வந்தாலும் அவர் அதை அடித்து துரத்தி விடுவார். சனீஸ்வரன் கோவில்னு சொல்ல வேண்டாம், தர்பாரண்யேஸ்வரர் கோவில், ஈஸ்வரன் கோவில். அந்த ஈஸ்வரனை கெட்டியாக பிடித்து கொண்டீர்களே ஆனால் கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இல்லம் சொர்க்கமாகத்தான் விளங்கும். அப்படிப்பட்ட யோக அமைப்பை அவர் செவ்வாய் நீசம் பெற்றதனால நீங்களா வெளியே வந்திருக்கணும், அல்லங்கில் அவங்களால் வெளியேற்றப்பட்டிருக்கணும். ரெண்டு ஒன்று தான். படுத்துக்கிட்டு போர்த்தாலும் ஒன்று தான், போர்த்திக்கிட்டு படுத்தாலும் ஒன்று தான் சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் வருமானம் போச்சியா அப்படின்னு சொல்லும். அந்த வருமானம் போச்சு என்பதுக்கு இன்னொரு யோகத்தை அவர் கொடுக்க போறாருன்னு அர்த்தம். மகனே, இது உனக்கு யோகம் இல்லடா, இன்னொரு இடத்த உனக்கு காட்டுறேன், முதல்ல இதிலிருந்து உன்னை விடுவிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி உங்களை அழைச்சுண்டு போறார். இன்னொரு இடத்தில் இது போல டபுள் பங்கு யோகத்தை பறவை கொடுக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பை அவருக்கு உங்களுக்கு கொடுப்பார். அதுதான் செவ்வாய் வக்கரமாயிட்டாரு. அதே செவ்வாய் வக்கரமாகி, அதாவது நீச்சமாக இருந்து பார்க்கறது வேற, வக்கரமாகி இருந்து பார்க்கறது வேற. அதாவது கோபத்தோடு பார்க்கக்கூடிய ஒருத்தனுடைய பார்வைக்கு தன்மை வேறு, சாதாரண உட்கார்ந்துக்கிட்டு பார்க்கும்போது பார்க்குற பார்வை வேறு. அதில் அவர் படுத்த படுக்கையாக இருந்துக்கிட்டு பார்க்குறது வேறு. இவர் படுத்த படுக்கையாக இருந்துக்கிட்டு பார்க்குறச்சே தான் உங்களுக்கு இந்த வேலை காலியாக போயிருக்கும், வியாபாரத்தில் நட்டம் ஏற்பட்டிருக்கலாம், தொழில் முடங்கி போயிருக்கலாம், தொழிலாளர்கள் சுறுசுறுப்பு இல்லாமல் ஏமாத்திருக்கலாம். இப்படியெல்லாம் நடந்துச்சு. இவர் இப்போ படுத்த படுக்கையில் இருந்தவர் எந்திரிச்சு உட்காந்துட்டாரு. உட்கார்ந்தவர் காட்டத்தோடு பார்க்குறாரு. என்னடா என் பிள்ளை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு காட்டத்தோ ஒரு பார்வை பார்க்குறாரு இல்லையா? பார்த்த உடனே எல்லாமே தூள் தூளாக ஓடி போயிருந்தாங்க எதிரிகள். இந்த மாதிரியான ஒரு அமைப்பை அந்த செவ்வாய் வக்கரமான உடனே கொடுக்க ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் நீங்கள் லபோ தீபோ லபோன்னுக்கிட்டு இருக்கா, வேலை போச்சே, தொழில் போச்சே, வியாபாரம் போச்சேங்கிறீங்க. இதைவிட சிறப்பான ஒரு யோகத்தை கொடுப்பதற்காகத்தான் உங்களை வழிநடத்தி செல்லக்கூடியவராக வருகின்றார் இந்த செவ்வாயும் சனியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தருக்கு 6, 8 தான் இருக்கிறாங்க. உங்கள் ராசி நாயகன் சனி உங்கள் வீட்டில் இருக்கிறார், ஆட்சி மூலத்திரிகோணமாக. அவருக்கு 6ஆம் இடத்துல தான் செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் உட்கார்ந்து நீசமானார். இவருடைய கௌரவ பார்வை முதல்ல விழுந்துச்சு, இப்போ ஆக்ரோச பார்வை விழுகின்றது. ஆகையினாலே உங்களை தலை தூக்கி வைக்கக்கூடிய, நிமிரக்கூடிய வகையிலே யோக போகங்களை அள்ளித்தரப்போகின்றார். சரி, இது இப்படி இருக்குது. இனி ஒரு வரிசை கிரமமாக நம்ம பார்த்துடலாம். உங்கள் வீட்டுக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் நீசமானதனால உங்களுடைய தொழில் முடங்கி போயிருந்த காலம் விடுத்து உங்களுக்கு யோகம் மிகவும் தலை தூக்கக்கூடிய அளவிலே தொழிலும் வியாபாரம் மிகச் சிறப்படையும். உங்களுடைய கௌரவம் மேலோங்கும். நீங்கள் நிற்கக்கூட நேரம் இல்லாமல், ஒரு சாப்பிடக்கூட நேரம் இல்லாத அளவுக்கு பறந்து வேலை பார்க்கக்கூடியதாக மாறிவிடும். அதுக்கு அடுத்தபடியாக 2ஆம் இடத்திற்கு அவர் 5ஆம் இடத்துல வக்கரிச்சிருக்கிறதுனால பூர்வ புண்ணிய வகையில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையிலே தனம் பொருள் சேரும், தங்க நகைகள் சேரும், ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். 2ஆம் இடத்துல இருக்கின்ற ராகு அவருக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரிச்சிருக்கிறதுனால ராகுவின் கோட்பாடு கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துவிடும். தனம், குடும்பம், வாக்கு சிறப்படையும். 3ஆம் இடத்திற்கு அவர் 4ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால சுகபோகத்தில் திளைக்கக்கூடியவராக இருப்பீர்கள். 4ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே தாய் சுகம், கல்வி வலிமை அடையும். 5ஆம் இடத்திற்கு அவர் 2ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே, வக்கரித்திருக்கின்ற காரணத்தினாலே உயில் மூலமான சொத்துக்கள் ஏதோ ஒன்று உங்களுக்கு வரப்போகின்றது. உயில் சொத்துக்கள் உங்களை சேரக்கூடிய வகையிலே இருக்கும். அப்படிப்பட்ட யோகம் இருக்கின்றது. அது நீங்கள் செஞ்ச புண்ணியம்தான். போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் இந்த ஜென்மத்தில் அறுவடையாக உயில் சொத்துக்கள் உங்களை கேட்காம வருது. அப்படிப்பட்ட யோக அமைப்பு. பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய காலம். 6ஆம் இடத்திற்கு 1ஆம் இடத்திலே அவர் இருந்து வக்கரம் பெற்ற காரணத்தினாலே கடன், சத்துரு, நோய் விலகும். அடுத்தபடியாக 7ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்துல வக்கரிச்சிருக்கின்ற காரணத்தினால இந்த நட்பு, மனைவி, கூட்டாளிகள் இவர்களால் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள்லாம் விலகி அவர்களாலே யோகம் சேரும்.
ஒரு சிலருக்கு அந்த காலத்தில் ஒரு மன்னன் வந்து போர் தொடுத்து போவான், போர் புரிந்து வெற்றி பெற்ற இடத்துல அங்கே உள்ள அந்த மகாராணி அல்லது இளவரசியும் சேர்த்து இவர் கொண்டு வந்துடுவார். அதுபோல் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு வியாபார பயணமாகவோ தொழில் பயணமாகவோ செல்லுகின்றீர்கள். சென்ற இடத்தில் வெற்றி கொடியை நாட்டுகின்றீர்கள். வெற்றி கொடி கிடைத்த காரணத்தினாலே அங்கே உள்ள சம்பந்தப்பட்ட ஒரு பெண் தொடர்பும் உங்களுக்கு வந்து சேருகின்றது. வெற்றி கனியினால் இந்த கனியா, இந்த கனியினால் வெற்றி கனியா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த அதீதியான ஒரு யோகமுடைய பெண் தொடர்பும் உங்களுக்கு கிடைக்கின்றது. அவளோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு கட்டாயமாக இந்த காலம் அமைகின்றது. ஆக அந்த நட்பு வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய நட்பாக அமைந்து விடுகின்றது. அவர்கள் மூலமாக சொத்து பத்துக்கள் சேர்க்கையும் உங்களுடைய தொழில் வளமும் வியாபார வளமும் பெருகக்கூடியதாக அமையும். 8ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்திலே அவர் வக்கரமாகி இருக்கின்ற காரணத்தினாலே அந்த போக்குவரத்து பிரயாணங்களில் இருந்து வந்த தொல்லைகள், துயரங்கள், சங்கடங்கள் இவைகளெல்லாம் விலகி விடுகிறது. போக்குவரத்து லாபமாக யோகமாக முடியும். அடுத்து 9ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்திலே அவர் இருக்கின்ற காரணத்தினால தோப்பனாரை விட்டு பிரிந்து சில தூரத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகின்றது. அதன் மூலமாக தோப்பனாருக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட சில கசப்புகள் எல்லாம் விலகி அது யோகமாக மாறி போய்விடும், காலமாக விளங்கும். 10ஆம் இடத்திற்கு அவர் 9ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அந்த தொழில் வியாபாரம் இவைகள்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்படுகின்றது. சிலருக்கு அரசாங்கத்தின் மூலமாக அந்த தொழில் வியாபாரத்திற்கு சப்போர்ட் கிடைக்கக்கூடியதாக அமையும். சில பேர் அரசாங்கத்தில் இருந்து வெகுமதியே கிடைக்கக்கூடியதாக அமையும். சில பேருக்கு அந்த அரசாங்கத்தின் மூலமாக சப்போர்ட்டும் கிடைக்கக்கூடியதாக அமையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் முன்னேற்றமும் உயர்ந்த ஒரு பரிசு பொருளும் கிடைப்பதாக அமையும். டிரான்ஸ்ஃபர் நிச்சயமாக உண்டு. ப்ரமோஷன் வித் டிரான்ஸ்ஃபர் நிச்சயமாக கிடைக்கும். 11ஆம் இடத்திற்கு உங்களுடைய 11ஆம் இடத்திற்கு அவர் 8ஆம் இடத்துல அமர்ந்து நீசமாகி வக்கரமாகி இருக்கின்ற காரணத்தினாலே லாபங்கள் கட்டுக்கடங்காமல் வந்து சேரக்கூடிய ஒரு காலம், அருமையான கட்டம். ஆக மூத்த சகோதர சகோதரிகளும் உங்களோடு உறவாடக்கூடிய ஒரு காலமாக வந்து சேரும். இளைய சகோதரம் வீறு கொண்டு எழுவார்கள். இப்ப பங்காளிகள், பகையாளிகளாக இருந்த பங்காளிகள் உறவாளிகளாக வந்து சேரக்கூடிய காலகட்டம். திடீர் இதெல்லாம் எப்படி நடந்துச்சியா அப்படின்னு சொல்ல ஒரு வேந்து பாராட்டக்கூடிய அளவிலே ஒற்றுமை மேலோங்கும், உறவுகள் மேலோங்கும். 12ஆம் இடத்திற்கு அவர் 7ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் ஏற்கனவே சொன்னேன், அந்த போக்குவரத்தில் பிரயாணத்தில் வெற்றியையும் கொடுத்து வெற்றி கனியையும் கொடுத்து இந்த பெண்ணாகிய கனியும் உங்களுக்கு கையிலே கிடைக்கின்ற காலம். திருமணம் ஆகாமல் இருக்கின்றவர்களுக்கு இதுவே திருமண வாய்ப்பாக மாறிவிடும். ஆக யோகங்கள் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கின்றது இந்த வக்கர செவ்வாய். இதில் முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், தாய் வீட்டு நலன் வந்து கொஞ்சம் சரியாக கவனிக்கப்பட வேண்டும். இது ஒன்று அதற்கு ஒரு 2% மைனஸ் பாயிண்ட்னு வச்சுக்கலாம். மற்றபடி இந்த செவ்வாயின் வக்கர பயணம் கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு அமோகமான லாபத்தையும் யோகத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். போட்டித் தேர்வை எழுதி வெற்றி வாய்ப்புக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பாராத வெற்றியோடு வேலை வாய்ப்பும் சேர்ந்தே வந்து சேர். இது முக்கியமான ஒரு தகவல். அதே போல் அரசு உத்தியோகத்துறையிலே உள்ளவர்களுக்கு திடீரென்று சம்பள உயர்வு, எதிர்பாராத சம்பள உயர்வு கிட்டும். தொழில்துறையிலே இருக்கின்றவர்களுக்கு தொழில் பன்மடங்கு பெருகி விரிவடையும் கூடிய ஒரு காலகட்டம். 7.5 சனி ஜென்மச்சனியில் இப்படி ஒரு யோகமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். 7.5 சனி ஜென்மச்சனி யோகச்சனி என்பது கட்டாயமாக நீங்கள் மனதில் பதிய வைக்க வேண்டும். இது யோக ஜென்மச்சனி அப்படின்னு நீங்கள் மனசில் நினைத்தாலே அது யோகமாக மாறிவிடும். அதை 7.5 ஜென்மச்சனி நம்மளை தொல்லப்படுத்தும், பாழ்படுத்தும், கேவலப்படுத்தும்னு நினைக்கவே படாது. அப்படி நினைக்காமல் இது யோக ஜென்மச்சனி என்று மனதளவிலே நினையுங்கள். மனசுதான் காரணம். வெற்றி மேல் வெற்றி வந்து உங்களை சேரும். வாழ்க்கையில் நிறைய வளத்தை சேர்க்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு. இந்த கும்பராசின்னா துன்பராசின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த துன்பத்தை எல்லாம் விடை கொடுக்கக்கூடிய அளவிலே வேட்டைக்கு புறப்பட்டு விட்டார் செவ்வாய். இந்த செவ்வாய் என்பவன் படைத்தளபதி. இந்த உங்களுடைய நாதன் வந்து வேலைக்காரன் என்றாலும் வேலைக்காரனுடைய துணை இருந்தால்தான் அந்த தளபதிக்கு வெற்றியே கிட்டும்.
இப்போ வேலைக்காரனுடைய சப்போர்ட்டும் சேர்ந்து வேலைக்காரனும் சேர்த்து அரவணைத்து வேலைக்காரனை மிகுந்த முன்னேற்றம் அடைய செய்யக்கூடிய ஒரு வாகை சூடக்கூடிய அளவிலே இந்த செவ்வாயின் வக்கர வேட்டை தொடங்கிவிட்டது. ஆகையினாலே காலம் உங்கள் கையில். மனதளவிலே இது யோகம் என்று எண்ணுங்கள். நிச்சயமாக சிறந்த வழி கிடைக்கும். வாழ்க்கையில் பெருமைக்குரிய வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு அருமையான யோகம் வந்து கொண்டிருக்கிறது. தவறாமல் பயன்படுத்துங்கள். ஈசன் உங்கள் பக்கம். நன்றி, வணக்கம்.